ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி நம்ம அரைக்கீரை கடைஞ்சல். இதுக்கு தொட்டுக்க பொரியலை துவையலும் வச்சு சாப்பிட்டா இதுக்கு நல்ல சூட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இது நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வானிலை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 4-5 மிளகாத்தை கிள்ளி போட்டுக்கணும். அப்புறம் பூடு ஒரு 5-6 பூடு அதோடு போட்டுக்கணுங்க. பொடி உள்ளி ஒரு 10-15 பொடி உள்ளி நல்லா உரித்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு தக்காளியும் பொடிசாக நறுக்கி அதில் போட்டு கொஞ்சம் வதக்கணும். காயப்பொடி சிறிதளவு போட்டுக்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அந்த வதக்கினதோட ஊற்றி கொதிக்க விடணும். கொதித்ததும் நம்ம அரைக்கீரை பழுது பார்த்து நல்லா 4-5 ட்ரிப்பு அலசிட்டு அந்த புளி தண்ணி கொதிக்க தண்ணியில் அதை போட்டு நல்லா வேக வைக்கணும். கீரை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அதில் தட்டி தேவையான உப்பையும் போட்டு நம்ம அதை அரைக்கிறத ரொம்ப மையாக அரைக்காமல் லேசாக திருக்கி விட்டு 2-3 ட்ரிப்பு அப்படி திருக்கி விட்டு கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைக்கணும். அப்போ தான் அந்த புளிக்கரைஞ்சல் நல்லாயிருக்கும். நல்ல இந்த புளி தண்ணி மீதி தண்ணியை மிக்ஸி அலசி அதோடு நம்ம சேர்த்துட்டு அடுத்தது நம்ம அதை தாளிசு பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு வத்தலை கிள்ளி போட்டு சிறிதளவு கருவேப்பிலையும் போட்டு தாளித்து நம்ம கீரையில் ஊற்றிடணும். இப்போ அரைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கீரை, சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.